எஸ்எஸ்சி ஜிடி ஆஸ்பிரனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட்டு. அதாவது ஆன்சர் கீ. ஸோ ஜிடி எக்ஸாமோட ஆன்சர் கீ என்ன பண்ணிட்டாங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நான் எப்படி ஆன்சர் கீயை செக் பண்ணுறது, என்னோட மார்க் எவ்வளோ அப்படின்னு பார்க்குறது மட்டும் கொஞ்சம் ப்ரீஃபாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மளோட டெலிகிராம் சேனலில் நான் என்ன கொடுத்துருப்பேன்னா லிங்க் கொடுத்துருப்பேன். அதில் ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியோட வெப்சைட் தான் வரும். ஸோ நான் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணுறதுனால ஏன்னா இந்தியா ஃபுல்லாக எல்லோரும் செக் பண்ணுறதுனால சம்டைம்ஸ் கொஞ்சம் என்ன ஆகும் அப்படின்னா டிலே ஆகும். பட் என்னென்னா உள்ளே போயிட்டு லாகின் போயிட்டீங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடியில் ஆன்சர் கீ அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த டைம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், அந்த மேலே இருக்கிற லிங்க் இருக்கும். ஸோ அந்த மாதிரி லிங்க் வந்துச்சுன்னா அதை காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா நான் ரெண்டாவது லிங்க் கொடுத்துருக்கேன், நான் செக் மார்க் அண்ட் ரேங்க் இருக்கா, அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்னா இந்த இடத்துல இங்கே காப்பி பண்ணுவீங்க பார்த்தீங்களா. ஸோ அதை காப்பி பண்ணி என்ன பண்ணுன்னா இந்த இடத்துல போட்டுட்டு இதில் என்னென்னா கேட்டகரின்னு இருக்கும். ஸோ அதில் நம்ம என்ன கேட்டகரியோ அந்த கேட்டகரியை கொடுத்துட்டு ஹரிசாண்டல் அதெல்லாம் தேவை கிடையாது, ஜென்டர் கொடுக்க நினச்சா கொடுக்கலாம், ஸ்டேட்டு கொடுக்க நினச்சா கொடுக்கலாம். ஸோ இதை மட்டும் கொடுத்து என்ன பண்ணுங்கன்னா பை சப்மிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தா டெலிகிராமுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் போகிற மாதிரி போயிட்டு வெளில சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ரேங்கு ஸ்கோர் தெரியும். ஸோ இந்த ரேங்க் அண்ட் ஸ்கோர் இதன் மூலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீங்கள் மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு தெரியும், அவ்வளோதான். இது என்ன கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், எக்ஸாமுக்கான ரிசல்ட்டே கிடையாது. ஜஸ்ட் நம்ம ரேங்கு நம்மளோட ஸ்கோர் எவ்வளோ அப்படின்னு பார்த்துக்கலாம், அவ்வளோதான். இப்போ நான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எஸ்எஸ்சி ஜிடிக்காக மேத் அண்ட் ஜிகே என்டையர் கோர்சஸ் எடுத்திருந்தேன். ஸோ ஏதாவது ஒரு இடத்துல நம்ம கிளாஸஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, உங்கள் மார்க் எடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு மூலையில் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோட கமெண்ட் அண்ட் ஆல்சோ வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் அட்டாச் பண்ணுறேன். உங்களோட ஃபீட்பேக்கை மட்டும் ஷேர் பண்ணுங்கள். எதுக்காக சொல்ல வரேன்னா, இப்போ எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களோ உங்களோட மார்க்ஸ் சொல்கிறீங்க, அதை வச்சு என்னென்னா ஒரு கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன்ஸ் என்னென்னா நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுவேன். அதனால தான் கேட்டுக்கிறேன். அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் இயருக்குமே இந்த மாதிரி கிளாஸஸ் எடுக்க எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கிளாஸஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நான் உங்கள் கிளாஸஸ் பார்ப்பேன் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் இல்லை வீடியோட கமெண்டில் மென்ஷன் பண்ணலாம்.